உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அக்கௌண்ட் நான் வச்சுருக்கேன். அந்த எஸ்பி அக்கௌண்ட் அதாவது சேமிப்பு கணக்கில் இருந்து பணத்தை எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியும். இப்படி தான் ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பணம் எடுத்ததுக்கான மெசேஜும் வந்துருச்சு, எனக்கும் மொபைலில் மெசேஜ் வந்துருச்சு. அவங்க நமக்கு கேஷை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். இவங்களை வந்து ஒரு நடமாடும் ஏடிஎம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அவங்க வரும்போது டெலிவரிக்கு வரும்போது கேஷ் எடுத்துகிட்டு வருவாங்க. போஸ்ட்மேன் கிட்ட கேட்டோம்னா பணத்தை எடுத்து உங்களுக்காக கொடுத்துருவாங்க. ரொம்ப அவசியமான ஒரு சேவைன்னு பார்த்தோம்னா இந்த ஆதார் சேவை தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அதில் நிறைய அப்டேட்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக கோயம்புத்தூர் தலைமை அஞ்சலகத்திலையும் அரஸ்புரம் தலைமை அஞ்சலகத்திலையும் காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரையிலையும் ஆதார் சேவை கொடுத்துக்கிட்டோம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கினுடைய இந்த ஆப் இதில் இருக்குது. இதில் போஸ்ட்மேன் வந்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது இதில் வந்து ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம்னு ஒன்று, அது மூலமாக தான் நமக்கு பணம் எடுத்து கொடுக்க போகிறாங்க. என்னோடய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், அவங்க எப்படி பணம் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் இருக்கிற கணக்கையும் அந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் கணக்கையும் ஒன்றா லிங்க் பண்ணிக்க முடியும். இதன் மூலமாக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பணத்தை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு அனுப்பி அந்த பேங்க்கில் இருக்கிற பணத்தையும் போஸ்ட்மேன் மூலமாகவே எடுக்கலாம். சார், இப்போ போஸ்ட் ஆஃபீஸே வந்து பேங்க் மாதிரி செயல்படுது அப்படின்னீங்க. ஒரு சில கிராமங்களில் பேங்க்கும் இருக்காது, ஏடிஎம்மும் இருக்காது. அந்த ஒரு நேரத்தில் அந்த கிராம மக்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தான் நம்பி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மக்களுக்கு எப்படி நீங்கள் உதவுவீங்க? அதாவது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த பணம் எடுக்கிறது, கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி சார் அது நீங்கள் மீட் அவுட் பண்ணுவீங்க? இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நேரடியாக காமிச்சாலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு போஸ்ட்மேனை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? பண்ணிடுங்க. ஒரு போஸ்ட்மேன் அனுப்பி விடுங்க கொஞ்சம். சார், இப்போ நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கோம்னு நினச்சிக்கோங்க. நம்ம ஒரு வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கணும். அஞ்சல் துறை மூலமாக எப்படி எடுக்கிறது, ஒரு போஸ்ட்மேன் மூலமாக எப்படி எடுக்கிறதுங்கிறத இப்போ நம்ம உங்களுக்கு டெமோவாக காமிக்க போகிறோம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கினுடைய இந்த ஆப் இதில் இருக்குது. இதில் போஸ்ட்மேன் வந்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது இதில் வந்து ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம்னு ஒன்று, அது மூலமாக தான் நமக்கு பணம் எடுத்து கொடுக்க போகிறாங்க. என்னோடய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், அவங்க எப்படி பணம் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்படி தான் ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பணம் எடுத்ததுக்கான மெசேஜும் வந்துருச்சு, எனக்கும் மொபைலில் மெசேஜ் வந்துருச்சு. அவங்க நமக்கு கேஷை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக பேங்க்கில் இருக்கக்கூடிய பணம் எடுக்கக்கூடிய ஆப்ஷன். தேங்க்ஸ்மா. ஸோ கிராமங்கள்லேயும் இப்படி தான் நடக்குது. ஆமாம் சார், எனக்கு இன்னொரு டவுட்டு. போஸ்ட்மேன் வரும்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் பணத்தை கொண்டு வந்துடுவாங்கண்ணா? அவங்க வரும்போதே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டெலிவரிக்கு வரும்போதே கையில் கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வருவாங்க. ரெகுலராக நம்ம வரும்போது அந்த குறிப்பிட்ட தொகையிலேயே நமக்கு போதும்னா கொடுத்துருவாங்க. இல்லை நமக்கு தேவை இருக்குன்னா முன்னாடி சொன்னோம்னா வரும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா போஸ்ட்மேன் தினம் உங்கள் வீட்டு வழியாக தானே வராரு. நாளைக்கு இவ்வளோ எடுத்துகிட்டு வாங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, நம்மளுடைய எந்த விதமான பர்சனல் டேட்டாவும் ரொம்ப கொடுக்காம, அக்கௌண்ட் நம்பர் கூட கொடுக்காம, நம்ம எந்த வங்கியிலேருந்து பணம் எடுக்க போகிறோம் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லி நம்ம கைரேகை வச்சா மட்டும் போதும். ஆதார் டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய உங்கள் கைரேகையோட மேட்ச் பண்ணி உங்கள் வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை நம்மளால் எடுக்க முடியும். முக்கியமாக இது ரொம்ப எவ்வளோ பாதுகாப்பானதுன்னா, உங்களுடைய கைரேகையை மட்டுமே பயன்படுத்தி எடுக்கிறதுனால உங்களை தவிர வேறு யாரும் எடுக்க முடியாது இந்த பணத்தை. அதனால் ரொம்ப பாதுகாப்பான ஒரு சேவை. இப்போ நான் இந்த கணக்கிலேருந்து என்னுடைய வங்கி கணக்கிலேருந்து அஞ்சல் துறை மூலமாக எப்படி பணத்தை எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்மேன் வந்ததுக்கப்புறம் என்னுடைய பெயர், என்னுடைய மொபைல் நம்பரை கொடுக்குறேன். என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்த உடனே எனக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை நம்ம ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஷேர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் நம்பரை கேட்பாங்க. ஸோ ஆதார் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் எந்த வங்கியிலிருந்து பணம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த வங்கியோடைய டீட்டெயில்ஸையும் ஃபில்அப் பண்ணி எவ்வளோ பணம் எடுக்க போகிறோம் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். உங்கள் ஆதாரில் அந்த கணக்கு வங்கியில் லிங்க் ஆகிருந்ததுன்னா அந்த கணக்கு நம்பர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கைரேகை மேட்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான பணம் வித்ட்ரா பண்ணப்படும். உடனடியாக உங்கள் வங்கியிலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும், நீங்கள் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் மூலமாக பணம் எடுத்திருக்கீங்கன்னு. உடனடியாக உங்கள் போஸ்ட்மேனை உங்கள் கையிலேயே பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்களை வந்து ஒரு நடமாடும் ஏடிஎம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அவங்க வரும்போது டெலிவரிக்கு வரும்போதே கேஷ் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம பணம் எடுக்கணும்னு விருப்பப்பட்டோம்னா போஸ்ட்மேன் கிட்ட கேட்டோம்னா பணத்தை எடுத்து உங்களுக்காக கொடுத்துருவாங்க. சார், இப்போ இது இல்லாமல் வங்கியிலேருந்து பணம் எடுத்தோம். உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அக்கௌண்ட்டு நான் வச்சுருக்கேன்.
அந்த எஸ்பி அக்கௌண்ட், அதாவது சேமிப்பு கணக்குல இருந்து பணத்தை எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியும். போஸ்ட் ஆஃபீஸினுடைய சேமிப்பு கணக்கில் இருக்கிற பணத்தை போஸ்ட்மேன் வரும்போது உங்களுக்கு இந்தியா போஸ்ட்டுடைய பேமெண்ட் பேங்க்குடைய கணக்கு ஒன்று இருக்குன்னா, இந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் இருக்கிற கணக்கையும் அந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் கணக்கையும் ஒன்றா லிங்க் பண்ணிக்க முடியும். இதன் மூலமாக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பணத்தை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்குக்கு அனுப்பி அந்த பேங்க்கில் இருக்கிற பணத்தையும் போஸ்ட்மேன் மூலமாகவே எடுக்கலாம். ஸோ இனிமேல் கிராமத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அங்கே பேங்க்கே இல்லைனாலும் பரவாயில்ல, ஏடிஎம்மே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக உங்கள் உள்ளூரில் போஸ்ட்மேன் இருப்பார். போஸ்ட்மேன்கிட்ட நீங்கள் வர வச்சு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த விதமான சீக்ரெட் நம்பரும் சொல்லாமல் உங்களுடைய கைரேகையை வச்சு பணத்தை எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால், இதனால் நீங்கள் டவுனுக்கு போகணும், அங்கே போயிட்டு வரக்கு பெட்ரோல் செலவு, பஸ்ஸில் ஏறி போயிட்டு வரக்கு பஸ் செலவு அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் உங்களோட போஸ்ட்மேன் மூலமாக உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். இந்த திட்டத்தை கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். சார், இப்போ பெண் குழந்தைகளுக்குன்னு ஒரு ஸ்கீம் சொன்னீங்க. நிறைய பேர் ஆம்பளை பசங்களும் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஸ்கீம் இருக்கா சார்? இந்த செல்வ மகள் சேமிப்பு கணக்கு பெண் குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரியே அஞ்சல் துறையில் ஆண் குழந்தைகளுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் வச்சுருக்கோம். இதில் நம்ம பிபிஎஃப் அப்படிங்கிற ஸ்கீமை தான் நம்ம இந்த ஆண் குழந்தைங்களுக்காக பிரத்யேகமாக வச்சுருக்கோம். இது ஆண் குழந்தைகளுக்காக மட்டும் இருந்தால் கூட யார் வேணால் சேரலாம். பெண் குழந்தை சேரலாம், ஆண் குழந்தையை சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம ஒரு பெரியவங்க பேரில் இந்த கணக்கை துவங்கலாம். யாருக்கு வேணால் ஓப்பனாக சேரக்கூடிய ஒரு ஆப்ஷன் இந்த பிபிஎஃப் கணக்கில் இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட செல்வ மகள் சேமிப்பு கணக்கு மாதிரியே 15 வருஷ கணக்கு. அதில் எப்படி 250 ரூபா கட்டுறோமோ, இதில் குறைந்தபட்சம் 500 ரூபா ஒரு வருஷத்துக்கு கட்டணும். இதுலேயும் உங்களுக்கான அந்த 1.5 லட்சம் லிமிட்டுன்னு இருக்குது. இதுலேயும் இன்கம் டேக்ஸ்க்கான ரிபேட் இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே நிலைமையில் போகக்கூடிய கணக்கு. பட் இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வேறுபடும். இதில் ரொம்ப முக்கியமான வயசு வித்தியாசம் இல்லை. அதில் நம்ம செல்வ மகள் சேமிப்பு கணக்கில் 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை மட்டும்தான் சேர்க்க முடியும்னு இருக்கும். இதில் நமக்கு எந்த விதமான வயசு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. யாரை வேணால் இந்த ஸ்கீமில் சேர்ந்துக்கலாம். இந்த பொன்மகன் திட்டம் பிபிஎஃப் திட்டத்துலையும் ஒரு வருடம் நம்ம ஒரு தொகையை கட்டாமல் விட்டுட்டோம். நம்ம 500 ரூபாய் ஒரு வருடத்திற்கு கட்டணும்னு சொன்னோம். அதை கட்டாமல் விட்டுட்டா கூட அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த எவ்வளோ வருடம் கட்டாமல் இருக்குமோ அதற்கான தொகையை செலுத்திட்டு ஒவ்வொரு வருடத்திற்கும் 50 ரூபா எக்ஸ்ட்ரா செலுத்தினாலே போதும். இந்த கணக்கு திரும்பவும் லைவில் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு வருடமும் நீங்கள் தொடர்ந்து பணம் கட்டலாம். உங்களுக்கு எப்போ இந்த கணக்கு 15 வருடம் முடியுதோ அதுக்கான க்ளோஷருக்கு அப்புறம் நீங்கள் அதற்குண்டான வட்டியோடு இதை க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்கீமுடைய மொத்த பெனிஃபிட்டையும் நம்ம பெறத்துக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப ஒரு அருமையான திட்டமாக இருக்கும். அதனால் இதில் வயசு வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறதுனால பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும், ஆண் குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், யார் வேணால் சேர்ந்து இதனுடைய பயன்களை பெறலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பேசாமே விட்டுட்டோம், சொல்ல மறந்துட்டோம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆதார் சேவை ஒவ்வொரு மக்களுக்குமான ஒரு ரொம்ப அவசியமான ஒரு சேவைன்னு பார்த்தோம்னா இந்த ஆதார் சேவை தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அதில் நிறைய அப்டேட்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு அப்பப்போ மொபைல் நம்பர் மாற்ற வேண்டியது இருக்கும், அட்ரஸ் மாற்ற வேண்டியது இருக்கும், இல்லை அதில் சில டேட்டாஸை மாற்ற வேண்டியது இருக்கும், இல்லை நம்ம கைரேகை ஒழுங்காக வராமல் இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அஞ்சலகத்தை தேடி மக்கள் வராங்க. அவங்களுடைய வசதிக்காக நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்புரம் அஞ்சலகம் மற்றும் கோயம்புத்தூர் அஞ்சலகம் இது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அஞ்சலகங்களில் ஆதார் சேவைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமாக கோயம்புத்தூர் தலைமை அஞ்சலகத்திலையும் ஆர்எஸ்புரம் தலைமை அஞ்சலகத்திலையும் காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரையிலையும் ஆதார் சேவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சலகங்களில் கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய அஞ்சலகங்களில் நம்ம ஆதார் சேவை கொடுக்கறதுனால பொதுமக்கள் அந்த அஞ்சலகம் வந்து ஆதாருக்கு தங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் அசோசியேஷன் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் அங்கே கொஞ்சம் இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும்னா நீங்கள் அஞ்சலகத்தை தொடர்பு கொண்டால் உங்கள் ஏரியாலேயே நாங்கள் வந்து கேம்ப் போட்டு கொடுக்க முடியும். இதன் மூலமாக ரொம்ப தூரம் அஞ்சலகம் ட்ராவல் பண்ண முடியாத மக்கள் கூட வீட்டு பக்கத்துலேயே இந்த சேவையை பெறத்துக்கு வசதியாக இருக்கும். எங்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எப்போ வந்தாலும் போஸ்ட் ஆஃபீஸில் காலைல 10 மணிக்கு போனால் லைனில் ஒரு 50 பேர் நிற்கிறாங்க, ஆதார் எடுக்கவே முடியலன்னு. அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு சொல்லுங்களேன். அதுக்கு தான் நம்ம இந்த வழியை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இரவு 8 மணி வரலும் இந்த சேவையை வச்சுருக்கிறதுனால அலுவலகம் போகிறவங்க, இல்லை ஸ்கூலுக்கு போகிற பசங்க, இவங்க எல்லாருமே அந்த பகல் நேரத்தில் அவங்களால அலுவலகத்துக்கு வர முடியாது. இல்லை காலையில் கூட்டமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ். உடனடியாக இப்போ ஒரு சின்ன வேலையை முடிக்கிறோன்னா வந்து ஒரு காசை கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம். பட் இந்த ப்ராசஸ் அப்படி இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ரேகை வரத்துக்கு லேட் ஆகும். சில பேருக்கு டேட்டா அடித்து அவங்கள கிராஸ் செக் பண்ணி ரொம்ப முக்கியமான வேலைங்கிறதுனால ஒருத்தருக்கே ஒரு 10-15 நிமிஷம் கூட எடுத்துப்பாங்க. அப்போது கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் இந்த சேவையை பண்ணணும். காலையிலேயே எல்லாரும் வராமல் அந்த ஈவனாக நம்ம ஈவினிங் 8 மணி வரலும் இருக்கிறதுனால ஒரு லெஷராக நம்ம வந்தோம்னா கூட நம்மளால் இந்த சேவையை ஈஸியாக செய்ய முடியும். இந்த 2 அஞ்சலகமும் 8 மணி வரையிலையும் உங்களுக்காக இந்த ஓப்பனில் வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த சேவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், இப்போது நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே நுழையும் பொழுது
இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு குழப்பத்தோடு வந்தோம். நீங்கள் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. பொன் மகனையும் சொன்னீங்க, பொன் மகளையும் சொல்லியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்கீம். இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல். நீங்களும் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களுடைய திட்டங்களையும் சேவைகளையும் மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு மீடியா மைண்ட்ஸ் ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க. அதற்கு அஞ்சல் துறையின் சார்பில் மீடியா மைண்ட்ஸ்க்கும் எங்களுடைய நன்றி.